முக்கியமானது என்ன? 2 பகுதிகளாக நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நான் சுற்றி பார்க்கின்ற வேளையில் பலர் ஆடைகளை தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயமாக கருதுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு காலத்தில் இதே பிரச்சனையை இயேசுவின் சீஷர்களும் எதிர்கொண்டனர். அதற்காகவே இயேசு அவர்களிடம் கேள்வியை எழுப்பினார். நீங்கள் ஏன் ஆடைகளை குறித்து இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? மத்தேயு 6:28-29. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். புல்வெளியில் உள்ள லீலி மலர்களை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே முக்கியமானது என்ன? உலக பிரகாரமானவைகளை காட்டிலும் மேலானவைகளை தேவன் நமக்கு தருகின்றார். தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசுகள். நாம் தேவனை நம்பினால் நம்மை அவர் கவனித்துக் கொள்கின்றார். நீங்கள் இன்று எதை முக்கியமாக கருதுகிறீர்கள்? முக்கியமானது பணமா? நான் சுற்றி அங்கும் இங்கும் பார்க்கும்பொழுது பலர் பணமே வாழ்க்கையின் முக்கியமானது என நம்புகிறார்கள். என்னிடம் அதிகமாக பணம் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இதற்கு பதில் அளித்தார். சிலர் தங்கள் ஆஸ்திகளாய் பூமியிலே சேர்க்கிறார்கள், ஆனாலும் அவைகள் அழிந்துவிடும். திருடர்கள் அதை எடுத்து செல்லலாம். பணம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் இல்லை. நம்மிடம் இருக்கின்ற சொத்துக்களை நாம் ஒரு நாள் இழந்து விடுவோம். ஆனால் தேவன் தரும் நித்திய வாழ்க்கை அழிவதில்லை. உண்மையான பொக்கிஷம் எங்கே? பணத்திலா? இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலா? நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? அது தேவனுடைய ராஜ்யத்தில். அப்படி என்றால் உண்மையாக முக்கியமானது எது நண்பர்களே? முக்கியமானவர்கள் என்று பலர் பல காரியங்களை கருதுகிறார்கள். ஆம், நண்பர்கள் நமக்கு முக்கியமானவர்கள். ஆனால் நண்பர்கள் இறந்து விடலாம், அல்லது சில நேரங்களிலே நம்மை விட்டு நம்பகத்தன்மை இல்லாதபடியினாலே நம்மை விட்டு பிரிந்து விடலாம். அதனால் அதுவே முழுமையான பதிலாக இருக்க முடியாது. முக்கியமானதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? பணமும் அல்ல, நண்பர்களும் அல்ல. நான் உண்மையாக முக்கியமான விஷயங்களை தேடினால் நாம் சரியான விடையை காணலாம். அதற்கு பதில் யோவான் 3:22-30 வரை. இந்த வசனங்கள் என்ன சொல்கின்றன? யோவான் கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் கூறுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். முதலாவது, இயேசுவே மையமாக இருக்க வேண்டும், அவர் வளர வேண்டும். இரண்டாவது, நம்முடைய அகந்தை குறைய வேண்டும், நாம் நம்மை சிறிதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்வில் தேவன் முதன்மையானவராக இருக்க வேண்டும். நண்பர்களும் பணமும் உடைகளும் பொருளாதாரமும் அல்ல. நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது? முக்கியமானது இயேசுவின் சீடர்களும் யோவான் போதித்த மக்களும் இது ஒரு முக்கியமான கேள்வியாக அவர்களுக்குள்ளாக இருந்தது. முக்கியமானது என்ன? அதற்கான பதிலை காண 3 கேள்விகளை நான் எழுப்ப போகின்றேன். முதலாவது கேள்வி, முக்கியமானது ஞானஸ்தானமா? யோவான் சொன்னார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அதனால் முக்கியமானது ஞானஸ்தானம் அல்ல, அது ஒரு அடையாளம். அதற்கு முந்திய பரிமாற்றம் நம்முடைய மன மாற்றம், நம் நம்பிக்கை முக்கியமானது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக எது முக்கியமானது? நாம் செய்யும் மத சடங்குகளா, அல்லது நம்முடைய இருதயத்தினுடைய மாற்றமா, முக்கியமான ஞானஸ்தானமா? மக்கள் அவரிடம் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதே நேரத்தில் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்பராவிலே நடந்தன. அவர் இந்த அர்ப்பணிப்புக்காக மிகவும் முக்கியமாக கருதினார். ஆனால் இயேசுவும் தனது சீடர்களும்
யூதேயாவுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தனர். இதில் ஒரு முக்கிய கேள்வி எழும்புகிறது அல்லவா? ஞானஸ்தானம் தான் முக்கியமானதா, அல்லது அதற்கு பின்னால் இருக்கும் ஆழமான உண்மையான ஞானஸ்தானத்தின் உண்மையான நோக்கம் என்ன? ஞானஸ்தானம் என்பது ஒரு வெளிப்பாடான செயலாகும். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள நம்பிக்கை, மனமாற்றம், ஆவிக்குரிய மாற்றமே உண்மையானது, முக்கியமானது. யோவான் ஏற்கனவே அறிவித்திருந்தார், நான் தண்ணீரை பயன்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் உங்களுக்காக வருபவர் புனித ஆவியால், பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 வாசிக்கிறோம். அப்படி என்றால் முக்கியமானது என்ன? ஞானஸ்தானம் மட்டுமா, அல்லது மனமாற்றத்துடன் தேவனுடன் செல்ல வேண்டுமா? உண்மையில் முக்கியமானது நம் உள்ளத்தின் பரிமாற்றம், இயேசுவின் மீட்பை உணர்ந்து அவரை பற்றி கொள்ளுதல். முக்கியமானது ஞானஸ்தானமா? நீங்கள் நினைக்கலாம் ஞானஸ்தானம் மிக முக்கியமானது தானே. ஆனால் விவாதங்கள் இதை பற்றி உருவாகி கொண்டே வருகின்றன. ஞானஸ்தானம் எப்படி செய்ய வேண்டும்? தண்ணீரில் மூழ்கியா அல்லது தெளிப்பதா? ஞானஸ்தானம் எப்பொழுது பெற வேண்டும்? இது போன்ற விவாதங்கள் ஞானஸ்தானத்துடைய உண்மையான பொருள் மறந்து போய்விடுகிறது. முறைகள் முக்கியமா? அல்ல, மனமாற்றமே முக்கியம். அப்படி என்றால் முக்கியமானது என்ன? ஞானஸ்தானம் ஒரு அடையாளம் மட்டுமே, ஒரு வெளிப்பட்ட செயலாகும். ஆனால் உண்மையான மாற்றம் உள்ளத்தில் நடக்க வேண்டும். முக்கியமானது பாவங்களை உணர்ந்து மனமாறிக் கொள்ளுதல், இயேசுவின் மீட்பை முழுமையாக நம்புதல், நம்முடைய உள்ளம் மாறி தேவனுடன் புதிய வாழ்க்கையை நடத்துதல். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஞானஸ்தானம் மட்டுமா முக்கியமானது, அல்லது உள்ளத்தின் பரிமாற்றமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா, சுத்திகரிக்கப்பட்டுள்ளதா? நாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்ட வண்ணமாக 3 காரியங்களிலே ஞானஸ்தானமா, மனமாற்றமா, பரிசுத்தமாக்குதலா, இப்படி எடுக்க வேண்டும் அப்படி எடுக்க வேண்டும் கேள்விகளுக்கு தொடர்ந்து அடுத்த பகுதியிலே நீர் எங்களுக்கு பதில் தருவீர் என்று நம்பி இந்த பகுதியை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட அடுத்த பகுதியில் நீர் பேசும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென்.